இல்ல இப்ப எல்லாமே வந்து அரசியல்ல வந்து அந்த கட்சி மோசம் பண்ணிருச்சு, இந்த கட்சி மோசம் பண்ணிருச்சுன்னு குற்றச்சாட்டு சொல்லும்போது, நம்ம பார்க்கிறது இன்னைக்கு திமுகவும், அதிமுகவும் ஒண்ணு சேருங்கும்போது, ம், இத விட ஒரு வேற யாரும் பெரிய மோசடிக்கு வர முடியாது. ஒரு மோசமான சூழ்நிலை வராது. ம், அப்ப இன்னைக்கு வந்து திமுகவ யார் எதிர்த்தாலும் வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதாவினுடைய சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ம், திமுகவே வந்து அதிமுகவை ஆதரிச்சு ஆதரிச்சுக்கு கொண்டு வரும்போது, ம், திமுகவே இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட அலைன்மெண்ட்ல இருக்குதுன்னு தான் அர்த்தம். ம், அப்ப எந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது இங்க வருது. ம், அடுத்தது நம்ம சொன்னது வந்து அதிகார பகிர்வு. அதாவது இன்னைக்கு எஜுகேஷன்ல நீங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கனாலும், ம். நீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல அதிகார பகிர்வு தான் சார் உண்மையான சமூக நீதி. அப்ப அந்த மாதிரி சமூகத்துக்கு நீங்க ஆட்சியில பங்கு கொடுத்தா அவங்களுடைய குரல் இன்னும் அதிகமா திடகாத்திரமா ஓங்கி ஒலிக்கும் இல்லையா? ஏங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பேருங்க அமைச்சரா இருந்தாங்க? ஆட்சியில நீங்க தலித் சமூகத்தை சார்ந்த எத்தனை பேர் ஆட்சியில அமைச்சரா நீங்க இருந்தாங்க? கொடுக்கல. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த எத்தனை பேர் அமைச்சரா ஆட்சியில நீங்க இருந்தாங்க? கொடுக்குறீங்களா? ஆட்சியில எத்தனை நீங்க பேர் உங்களுடைய எத்தனை அதிகாரத்துல- இல்ல, தலித்துகள் இல்ல இல்ல, நந்தகுமார், இல்ல, 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 நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, ஓகே. இல்ல இந்த இப்ப அடுத்தவங்களுக்கு திமுக பகிர்ந்து கொடுக்கறதுல இல்ல, உங்களுக்கு ஏங்க என்ன புரியுது? சத்யவாணி முத்து இல்ல, யாருங்க? நீங்க- சத்யவாணி முத்து அப்போ- யாருங்க? சத்யவாணி முத்து அதெல்லாம் யாருங்க? ரைட். அதெல்லாம் ரைட். அதெல்லாம் எந்த காலத்துல கொடுக்கப்பட்டது? எந்த இப்ப ஏன் நீங்க கொடுக்கல? ஒவ்வொரு ஆட்சியிலும் நீங்க திமுக சமூக நீதி பாதுகாவலர்னு சொல்லும்போது, ஏங்க நீங்க இப்ப ஏன் அவங்களுக்கு இருந்த உண்டான உயர்கல்வித்துறை அமைச்சர் அதிகார பகிர்வையும் மறுக்கிறீங்க? உயர்கல்வித்துறை அமைச்சரே பாரதிய ஒரு ஜனதாவை தலித்து. குற்றம் சொல்லக்கூடிய நீங்கள், பாரதிய ஜனதாவை குற்றம் சொல்லக்கூடிய நீங்கள், நீங்க அதை முன்மாதிரியா எடுத்து செய்யக்கூடாது. ஏன் கோவிச்செய்யன் யாருங்க செயல் ஒன்று சார்? நியாயம் இருக்குங்க. கோவிச்செய்யன் யார் சார்? செயல் ஒன்று நியாயம் இருக்கீங்க. அதிகார பகிர்வு இல்லையா அது? பாரதிய ஜனதாவுடைய ஒத்துசைவுல தானே திமுக அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வர பார்த்தது. சார் அப்ப அது எந்த நடக்காத இடத்துல ஒரு பாரதிய விஷயம் சார். ஜனதாவுடைய அத போய் எதிர்ப்பு சும்மா இருக்குது சும்மா உங்களுக்கு? அத பூதாகரமாக்காதீங்க. அப்ப சும்மா நம்ம வந்து இங்க வந்து நடக்காத ஒரு பாரதிய விஷயம். ஜனதா, பாரதிய ஜனதா ஒரு பேச்சு நடந்தது, அவ்வளவுதான். வித்த இனிமேல் யார் தமிழ்நாட்டுல போய் செய்யாது. கவர்னரை பார்த்து நான் இனிமேல் ஆட்சி அந்த அமைப்பேன்னு வித்தை எடப்பாடி செல்லாது. சொன்னாரா? அடுத்தது, சரி, சரி. இப்ப ஐயா பிரகாஷ் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2020 சொன்னாரு. இது மணிப்பூர் அசெம்பிளி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மாசம் ஐயா இருக்கு சார். பிரகாஷ் சொன்னது கரெக்ட் தான். அதுல ஒரு வேர்டு என்ன ஆட் பண்றாங்கன்னா வித்தின் 3 months எக்ஸப்ட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்றாங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னங்கறத ஸ்பீக்கர் தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஓ. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சட்ட சிக்கல்கள் இருக்கும்போது தான் நான் கேட்டேன், எந்த இடத்துலயுமே அந்த 25 பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3 நிலைகளை தவிர, அந்த 3 சினாரியோஸை தவிர அந்த 25 பேரை இங்க மந்திரி சபையில வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ரைட். அப்ப இன்னும் வந்து மக்களை நாங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு இது மேலயும் மக்கள் கிட்ட வந்து நீங்க கண்கட்டி வித்த காமிக்க வேண்டியது இல்ல. சரி. அப்பட்டமா அம்பலப்பட்டு போய் நிக்கிறீங்க. அதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. மக்கள் எல்லாரும் உங்களைய கண்குத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த பரிதாபமா தான் இருக்கு எனக்கு பார்க்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு சீட்ல தான் சார் ஜெயிச்சிருக்கு. தமிழகம் என்பது பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலராத ஒரு மாநிலம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது கூட விஜய் அவர்களுடைய வருகையினால. நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது 4 எம்எல்ஏக்கள் கொடுத்தீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போது ஒத்த சீட்டா குறைஞ்சிருக்கு. அப்ப பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது நீங்க எதிர்க்கிறீங்களா, விஜய் அவர்கள் எதிர்க்கிறாராங்கிறது மத்த கட்சிக்காரங்க பார்க்க மாட்டாங்களா? சரி, இன்னும் வந்து நீங்க பாரதிய ஜனதா வந்து ஏன் சார் சும்மா கரடி காமிச்சிருக்கீங்க?